அன்பர்களுக்கு வணக்கம். வள்ளலார் தைப்பூச ஜோதி தரிசன விழா பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். விளக்கின் ஒளியின் வடிவமாக இறைவனை தரிசித்து மோட்சம் அடைந்தவர் வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவது, உணவே மருந்து என உணவு ஒழுங்கு முறை கட்டுப்பாடு ஆகியவற்றை உலகிற்கு போதித்தவர் ராமலிங்க அடிகளார். யாரும் பசியால் இறக்கக்கூடாது என்பதற்காக சன்மார்க்க சங்கத்தை நிறுவி 24 மணி நேரமும் அன்னதானம் வழங்கும் முறையை கொண்டு வந்தார். அதனாலேயே இவரை அடியவர்கள் வள்ளலார் என அழைக்கின்றனர். இறைவனை ஒளி வடிவமாக வணங்கும் ஆன்மீக நெறிமுறையை வகுத்தவர் வள்ளலார். இறைவனுக்கு உருவம் கிடையாது, அவர் ஜோதி வடிவானவர் என அனைவருக்கும் போதித்தவர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூரில் அவதரித்தார் வள்ளலார். இறைவனுடன் ஜோதியாக கலந்த தினம் தைப்பூச திருநாள். இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. அந்த நாளில் வீடுகளில் விளக்கேற்றி நாமும் ஜோதி வடிவமாக இறைவனை வழிபட வேண்டும். வள்ளலாருக்கு விருப்பமான தயிர் சாதம் நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். வள்ளலார் தர்ம ஞான சபையில் கண்ணாடிக்கு முன்னால் உள்ள 7 வண்ண திரைகள் நீக்கப்பட்டு நிலை கண்ணாடிக்கு பின் உள்ள ஜோதி தரிசனம் காட்டப்படும். வருடா வருடம் இந்த விழாவிற்கு மக்கள் கூட்டம் பெரும் திரளாக வரும். வள்ளலார் இறைவனுடன் ஜோதியாக கலந்த தினம் தைப்பூச திருநாள். இதன் நினைவாக மாதந்தோறும் வள்ளலார் நிறுவிய வடலூர் தர்ம ஞான சபையில் பூச நட்சத்திரத்தன்று 7 திரைகள் விளக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும். இந்த நாளும் வள்ளலார் முக்தி அடைந்த தைப்பூச தினம் என்பதால் அன்றைய தினம் நடக்கும் ஜோதி தரிசனமே மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த நாளிலேயே உலகின் பல பகுதிகளில் இருந்து வள்ளலாரின் கொள்கைகளை பின்பற்றும் பலரும் வடலூர் தலத்தில் கூடுகின்றனர். அன்றைய தினம் நாள் ஓயாமல் அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும். நாமும் அன்னதானம் செய்வோம். இந்த ஆண்டு தைப்பூச விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன விழா ஜனவரி 24 தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் செய்யப்பட்டு தைப்பூச ஜோதி தரிசனத்திற்காக கொடியேற்றப்படும். இதைத் தொடர்ந்து தைப்பூச திருநாளான ஜனவரி 25 தேதி காலை 5 மணி அளவில் வடலூர் வள்ளலார் தர்ம ஞான சபையில் 7 திரைகள் விளக்கப்பட்டு ஜோதி தரிசனம் காட்டப்படும். காலை 6 மணிக்கு, 10 மணி, பகல் 1 மணி, இரவு 7 மணி, இரவு 10 மணி, மறுநாள் காலை 5:30 என 6 முறை ஜோதி தரிசனம் காட்டப்படும். ஜனவரி 27 தேதி வரை இவ்விழா நடைபெறும். தைப்பூச நாளில் முடிந்த அளவிற்கு அன்னதானம் வழங்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒருவருக்காவது அன்னதானம் வழங்குவது அவசியம். இப்படி வழங்குவதால் வீட்டில் அன்னத்திற்கு எப்பொழுதும் பிரச்சனை இருக்கவே இருக்காது. அன்னதானம் கொடுக்க வசதி இல்லாதவர்கள் வீட்டிற்கு அருகில் ஏதாவது எறும்பு புற்றிருந்தால் அங்கு இனிப்பு கலந்த அரிசி அல்லது அரிசி மாவை எறும்பு புற்றுக்கு அருகில் இடலாம். எத்தனை எறும்புகள் அந்த உணவை சாப்பிடுகிறதோ அத்தனை உயிர்களுக்கும் அன்னதானம் வழங்கிய பலன் நமக்கு கிடைக்கும். வள்ளலாரோட ஒரு சில பொன்மொழிகளை சொல்கிறேன். பிறரிடம் உயர்வு தாழ்வு பார்க்காமல் பழகு. எண்ணம் சொல் செயல் ஒன்றாக்கு வாழ்வு வளம் பெறும். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து செய்யும் செயல்கள் வெற்றியாகும். அன்பு, அருள், இரக்கம், அறிவு, கருணை இருந்தால் நீயும் தெய்வமாகலாம். தினமும் கடவுளை வணங்கு, மனம் அமைதியாக இருக்கும். உன்னிடம் யார் வந்து உதவி கேட்டாலும் தயங்காமல் செய். உண்மையை பேசு, உன் மரியாதை
தானாகவே உயரும். நல்லதை உடனே செய், அதற்கான பலன் நிச்சயம் பெறுவாய். வள்ளலார் சொல்ல பொன்மொழிகளை இன்னொரு பதிவில் பார்ப்போம். தைப்பூச நன்னாளில் அன்னதானம் வழங்குவோம். வள்ளலாரின் அருளை பெறுவோம். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நினைப்போம். நல்லதையே செய்வோம். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். வள்ளலாரோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.